நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். யோவான் 15:22. நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களிடத்தில் பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை. இப்பொழுதோ தங்கள் பாவங்களை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடம் இல்லை என்கிற மென்மையான ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கிறோம். இது எதற்காக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், வாரந்தோறும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த அருமையான தாவீதின் கூடாரத்திலே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆண்டவர் இந்த பகுதியில் எதை காண்பித்துக் கொடுக்கிறார் என்றால், நான் அவர்களிடத்தில் வந்து பேசாதிருந்தேன் ஆனால் அப்படின்னா, உபதேசிக்காதிருந்தால், அவர் தமது வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தாதிருந்தால், அவர் தமது வசனங்களை அவர்களிடத்தில் பேசாதிருந்தார் என்றால் உண்மையாகவே அவர்களுக்கு பாவம் இராதான். என சத்தியத்தை அவங்க கேள்விப்படாமலே இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாத்தையும் அவர் பேசிட்டாரு, அதான் அதோடைய அர்த்தம். இப்ப பேசியாச்சு, எவ்வளவு சத்தியங்களை கேட்டாச்சு, இனிமே போக்கு சொல்றதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. இனிமே நான் நாடகம் தான், சினிமா தான் பார்ப்பேன். இனிமே நான் வாயாடி போல நான் அந்த பூமியில வாழ்வேன். இனியும் நான் ஜாதி பார்த்துட்டு தான் வாழ்க்கை நடத்துவேன். இன்னும் நான் 4 நட்சத்திரம் பார்த்து தான் என் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அப்படி கடந்து போகும் அப்படின்னு சொன்னா போக்கு சொல்றதுக்கு எங்க இடம் இல்லை, நரகம் நிச்சயம். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அதுல இந்த வசனம் எந்த பகுதியில் விசேஷமாக சொல்லப்படுகிறது என்றால், திராட்சை செடி, திராட்சை கொடி அப்படிங்கிற அந்த 2 விதமான அனுபவத்தை குறித்து, நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு கிறிஸ்து சொல்லி, அவரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய கொடிகள் சபைக்கு அடையாளமா இருக்கிறது என்பதையும், அதை தொடர்ந்து கனி கொடுக்கிற அனுபவத்தையும் குறித்து பேசுகிற இடத்துலதான் இந்த வசனத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப எல்லாவற்றையும் அவர் பேசுறாரு. நான் பேசாம இருந்தா உங்களுக்கு பாவம் இருந்திருக்காது. இப்ப பேசிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் சத்தியத்தை கேட்டாச்சு, இனிமே சாக்கு போக்கு எனக்கு சொல்லலையே, இந்த வசனம் எனக்கு தெரியாது, இப்படிதான் நம்ம வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எனக்கு தெரியாதே சொல்லி சாக்கு போக்கு சொல்றதுக்கு அங்க இடம் இல்லை அப்படிங்கறத கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு பேசுகிறதாக நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆகையால் இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தும்படிக்கு இந்த செய்தியினுடைய ஆரம்பத்தில் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னை உணர்த்தி பேச வைக்கிறார் என்பதை நான் நிச்சயித்து உங்களோடு கூட பேசுகிறேன். பொதுவா ஒரு மனுஷன், ஒரு மனுஷி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரோடு கூட ஒரு ஆழ்ந்த உறவிலை நிலைத்திருக்கும் போதுதான் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் தான் இயேசுவானவர் சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ நம்ம தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மேன்மையான பகுதி இது. எப்பவுமே உங்க மனதில் சிந்திக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க பார்க்கும் போது அந்த 12வது வசனத்துல ஒரு மகிமையான வெளிப்பாடு உண்டு. அங்கே அவன் நித்திரை செய்தான் சொல்லி, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள் என்கிற காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். நான் முந்தைய செய்திகளை, பழைய செய்தியிலே உங்களோடு இந்த வெளிச்சத்தை குறித்து பேசியிருந்தாலும் மிக தீர்க்கமா ஒரு காரியத்தை நான் சொல்ல நான் ஆவியில நடத்தப்பட்டேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப இயேசுவானவர் மட்டும்தான் தேவனிடத்திற்கு நீங்களும் நானும் ஏறி செல்வதற்கு அவர் மத்தியஸ்தராய் வெளிப்பட்டு இருக்கிறார். அதனால்தான் இந்த பகுதியில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஏணியில தான் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அனுபவத்தை ஆவியானவர் அங்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அப்போ கீழே யார் இருக்கா? மனுஷன் யாக்கோபு இருக்கிறார். மேல யார் இருக்கா அப்படின்னா பூமியில மனுஷன், மேல பரலோகத்துல தேவன். அதான் மேல வானத்தில் கர்த்தர் இருக்கிறது அவர் பார்க்கிறதாக வேதம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கு. மேல அந்த நுனி வானத்தை எட்டி இருந்ததாம். அதுலதான் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதமாக நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ அவர்கள் ஏறுகிறதுக்கும் இறங்குறதுக்கும் மனுஷனை போல அவங்களுக்கு ஏணி தேவைப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. அவங்க நினைச்ச எப்படி அங்க மறைஞ்சு இங்கேயும் வரலாம், அவங்க எப்படியும் வரலாம், ஏணி இருந்தா தான் ஏறி இறங்குவாங்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நமக்கு வெளிப்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏன்னா அந்த இடம் தான் பெத்தேல், அந்த இடம் தான் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறினது பின் நாட்களிலே. அதுதான் வானத்தின் வாசல். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல. இட்ஸ் நத்திங் பட் த டெம்பிள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம், அல்லது த ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இதுதான் தேவனுடைய வீடுன்னு சொல்லி தீர்க்கமா அந்த தூணுக்கு தான் அபிஷேகம் பண்ணி அதே இடத்துக்கு தான் ஆண்டவர் மறுபடியும் யாக்கோபை கொண்டு வந்து மறுபடியும் அதே ஸ்தலத்தை தான் வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கும்போது அந்த ஏணி காண்பிக்கப்பட்டதனுடைய ஒரு மேன்மை என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அதை தீர்க்கமா நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதுதான் அந்த செய்திக்கு முன்னால கூட அவங்க சொன்னாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்களை வாசிக்கும் போது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யார்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவும் அவரே என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோமே. அப்ப இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர். அப்ப யாக்கோபு கண்ட அந்த தரிசனத்தை தான் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க நாத்தான் வேலிடத்துல கர்த்தர் இவ்விதமாய் உரைக்கிறதாய் நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அங்க சொல்றார், அவர் அவனை நோக்கி இது முதல், அது வானம் திறந்திருக்கு சொல்றார். இது முதல் வானம் திறந்திருக்கிறது நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. வானம் திறந்திருக்கிறது மட்டும் இல்ல, தேவதூதர்கள், அதாவது மனுஷகுமாரனிடத்திலிருந்து, அழகா சொல்ற, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லி அழுத்தம் திருத்தமாய் திட்டவட்டமாய் கர்த்தர் போதிக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. அந்த வசனம் எதை வெளிப்படுத்து தெரியுமா? அப்போ இது ஒரு ஏணிக்கு அடையாளமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். மனுஷகுமாரனிடத்துல தான் ஏறுகிறது இறங்குறது நீங்க பார்க்க முடியும். அவர் தான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்கிற ஒரு அருமையான வெளிப்பாட்டை யாக்கோபு அன்றைக்கு பெற்றுக் கொண்டார். ஒருவேளை அது நிழலா இருக்கலாம், அதனுடைய நிஜம் இங்கதான் வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஏணி இருந்தா தான் நம்ம அதை என்ன செய்ய முடியும்னா மேல ஏற முடியும், இறங்க முடியும். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிதாவுக்கும் நமக்கும் இடையில மத்தியஸ்தராய் வெளிப்பட்டு, அதனால் தான் ரோமர் 5:10 சொல்லுகிறது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்ததனால் அவருடைய மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமை என்கிற வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தேவனால் சொல்லப்படுகிற தீர்க்கமான செய்தி என்ன? இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க வேண்டும். அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. சங்கீதம் 2:12 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப இந்த வசனம் யாரு குறித்து சொல்லப்படுது? குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ அந்த கோபத்துல வழியில நம்ம அழிஞ்சிடக்கூடாது, கோபத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும். யாராவது இன்னும் சில பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். தயவு செய்து இன்னும் சினிமாவில் அப்படியே அடிமைப்பட்டு அல்லது இன்டர்நெட், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி, வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி, இன்ஸ்டாகிராம் சொல்லி நீ அதிலேயே அடிமைப்பட்டு கொண்டு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பாய் என்றால் நீ அந்த ஏணியினுடைய அனுபவத்தை பெறவில்லை, அது எம்டியா தான் இருக்கு. அப்ப யாக்கோபு அந்த தரிசனத்தை பார்த்தோன்னு தான் அந்த ஏணியை தான் பார்த்தாரு, இது தேவனுடைய வீடு சொல்றார் பாருங்க. அப்ப சபை எதுலதான் ஆரம்பிக்கு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தான் சபை ஆரம்பிக்கு. அதனால தான் எபேசியர் 2வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போது சபைக்கு மூளைக்கல் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுலதான் தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய அஸ்திபாரங்கள் மேல நீங்களும் நானும் ஒரு பெரிய மாளிகையாகவே கட்டப்பட்டு வருகிறோம் என்கிற ரகசியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் திட்டமாய் பார்க்க வேண்டும். கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விளங்கிக் கொள்ளுங்க. அவர் மூலம்தான் நீங்க பிதாவை கண்டடைய முடியும். அவர் மூலமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் அவரை பற்றுகிற ஒரு அறிவை நாம் இன்னும் அதிகமாய் அடைந்து அவருடைய சுபாவத்தை இந்த பூமியில வெளிப்படுத்தி ஜீவிப்பதற்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியே வாஞ்சிக்கிறேன். இதுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு தலைப்பை செய்திக்கு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் எனக்கு இருதயத்தில் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். பாவத்தை இந்த பூமியில நம்ம எவ்விதமா ஜெயித்து வாழ வேண்டும், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாமத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாமம் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டுட்டு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வரும்போது என்னாகமம் 32:23 வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கேயும் பாவத்தை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறிங்கள். அந்த வசனத்தை முழுமையாய் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 32:23 நினைக்கிறேன், வாசிங்க. என்னாகமம் 32. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமாய் அறியுங்கள். திட்டவட்டமாய் நிச்சயிக்க கூடிய ஒரு முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாவம் மனுஷன் நினைச்சதுன்னா தொடர்ந்து பிடிக்கி. அந்த பகுதியை ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு சகோதரனுக்கு உதவி செய்யாததான் அங்க சொல்றார். 12 கோத்திரங்கள், அதுல 9 கோத்திரங்களுக்கு கானான் தேசத்துல பங்கு கிடைக்க போது 2 கோத்திரத்தார் யோர்தான் நதிக்கு இக்கரையிலேயே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாங்க. ரூபன், காத், மனாசேல பாதி கோத்திரத்தார். அப்பதான் இந்த 2 கோத்திரத்தை தான் சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய, யோர்தானை கடந்து போறதுக்கு நீங்க உதவி செய்யல அப்படின்னா உனக்கு பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உன் சகோதரன் நீ அவனுக்கு உதவி செய்யலன்னா அது பாவம். இந்த பாவம் தான் இந்த செய்யாம போயிட்டீங்கன்னா அது கர்த்தருக்கு விரோதமா செய்த பாவமா இருக்கும். இந்த பாவம் தான் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நிச்சயமா அறிந்து கொள் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இன்னைக்கு பாவத்தை ஒரு பொருட்டாவே பார்க்கறது இல்ல, பாவத்தை பாவமா பாருங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலதான் இன்னைக்கு ஒரு மெத்தனமான ஒரு கிறிஸ்தவம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் ஆன். அதனாலதான் கர்த்தர் இந்த நாளில உண்மையாக சொல்ல, lethargic Christianity, such lethargic Christianity is going on right now. நீங்க அதைத்தான் கர்த்தர் கண்டித்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட பேசும்படியாய் என்னை ஏவுகிறத நான் திட்டமாய் உணர்கிறேன். பொதுவா என்ன தெரியுமா, பொதுவா நம்ம இந்த பூமியில ரொம்ப சிம்பிள்ங்க, இந்த பூமியில கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மேன்மையான வழி, மேன்மையான ஒரு மார்க்கம் இதுதான். அப்ப இந்த பூமியில நம்ம எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்திருக்க வேண்டும்? நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்களேன். இப்ப எதுதான் நமக்கு தடை அப்படின்னா, சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத 107வது சங்கீத 29 மற்றும் 30வது வசனங்களை நீங்க பார்க்கும்போது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படி சொல்லி அங்க வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நமக்கு காண்பிக்கிற ஒரு சரியான பிக்சர். இந்த 2 வசனங்களை தான் இந்த செய்திக்கு நான் மையமாக ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொந்தளிப்பு எப்படிலாம் இந்த கொந்தளிப்பு இருக்கும், இந்த கொந்தளிப்பு எப்படி ஆண்டவர் அமர்த்துகிறார், அந்த அமர்த்தும் போது ஏற்படுகிற அந்த அமைதல் எப்படிப்பட்டது, இந்த அமைதலை தொடர்ந்து கர்த்தர் நம்ம எதை நோக்கி நாடும்படி செய்கிறார் என்றால் நாடின துறைமுகம். ஒருவேளை இந்த செய்திக்கு நீங்க தலைப்பு கொடுக்கிறதா இருந்தா கூட நாடின துறைமுகம் அப்படின்னே கொடுக்கலாம். ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா கேஜிவி பைபிள்ல டிசையர்ட் ஹேவன் அப்படின்னு இருக்கு. ஹெவன் இல்ல, ஹேவன். டிசையர்ட் ஹேவன் அப்படின்னா, ஹேவன்னாலே ஒரு போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பலோ ஒரு படகோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தங்கி ஒரு இடத்துல ஒரு இளைப்பாறுறதுக்காக அல்ல ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் அதுக்கு பேர் தான் ஹேவன் சொல்லி அந்த இங்கிலீஷ்ல வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம இதுல சொல்லுவோம் போர்ட்டும் கூட சொல்லுவோம், ரெஸ்டிங் பிளேஸ். அப்போ நாம் நாடுகிற துறைமுகம், நாம் நாடின துறைமுகம் எது? பரலோக ராஜ்யம். நல்லா விளங்கிக்கங்க. நம்ம நாடுகிற துறைமுகம் சொல்லும் போது அன்றைக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாடின துறைமுகம் எது அப்படின்னா கானான் தேசம். அது வரைக்கும் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. இளைப்பாறுதல் இருந்தாலும் தற்காலிகமாக தான் இருந்துச்சு. ஆனா ஒரு கானானை சுதந்திரிக்கிறதா அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு டெஸ்டினேஷன். நல்லா விளங்கிக்கணும். அதுக்கு இடையில எந்த காரியத்தையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணல. வாக்குத்தத்தம் பண்ணாரா? சீன் வனாந்தரத்தை வாக்குத்தத்தம் பண்ணாரா? ஏலிம கர்த்தர், ஏலிம் செழிப்பா இருந்துச்சு, ஏலிம கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரா? இல்லையே.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண ஒரு மேன்மையான இடம் எது அப்படின்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அதுதான் அவங்க நாட வேண்டிய துறைமுகம். உங்களுக்கு எனக்கு நாட வேண்டிய நாம் நாடுகிற துறைமுகம் எது? பரம கானான், பரலோக ராஜ்யம். ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம நாடுகிற துறைமுகத்துல நம்மளை கொண்டு போய் அவர் தான் சேர்க்கிறார். ஆனா அதுக்கு முன்னால் அவர் 2 காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு. அவர் கொந்தளிப்ப அமர்த்தி நம்முடைய வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டியது இருக்கு. கொந்தளிப்ப அமர்த்தி அதன் அலைகளெல்லாம் அடக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதலை உண்டாக்க வேண்டியது இருக்கு. அதுதான் நான் ரொம்ப ஆழ்ந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பகுதியில் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்தேன். நல்ல கவனிங்க. கர்த்தர் தொடர்ந்து இந்த வார்த்தை இப்படிதான் இந்த மாதிரி சத்தியங்களை கர்த்தர் பேசுகிறார். ஒரே நோக்கம், நாம் நாடுகிற துறைமுகத்தை வந்து சேர வேண்டும். ஒரு மனுஷன் எவ்வளவுதான் நீச்சல் தெரிஞ்சும் கரை வந்து சேரலன்னா பிரோஜனம் இல்லை. இன்னொன்னு சொல்லுவாங்க, கண்டிக்காத ஆசிரியர் கண்டிக்கிற ஆசிரியர் கரை சேர்த்து விடுவாருங்கிற சொல்லுவாங்க நினைக்கிறேன். சிலர்கள் கண்டிப்பின் உபதேசங்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறது இல்ல. வசனத்தை நல்லா கவனிங்க. கொந்தளிப்ப அமர்த்துகிறார். வார்த்தை பாத்தீங்களா? அவர் அமர்த்தின உடனே அலைகள் அடங்குது. அது நிமித்தம் அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுறாங்க. அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கு கேஜேவில சோஹி. I prefer to KJV. அதனால தான் சொல்றேன். KJV இப்படி விதமா இருக்கு. So he bringeth them unto their desired haven அப்படின்னு இருக்கு. அந்த சோங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்க நான் பார்க்கும்போது தமிழ் பைபிள்ல கூட அந்த சோங்கிற வார்த்தை இல்லை. சோனா ஆதலால் அல்லது ஆகையால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சோனுடைய அர்த்தம் அதுதான். சோ அப்படின்னா சோ அதனால அப்படின்னு சொல்லி சொல்றது போல. அப்ப எதனாலதான் என்ன அவர் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படின்னா அங்க அமைதல் உண்டாகணும். நான் பெரியாளா இல்ல நீ பெரியாளம் பாத்துருமா? என்னைய இது பேசுற? இந்த கொந்தளிப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம நாடுகிற கரையை போய் சேரவே முடியாதுங்க. அதனாலதான் அந்த கொந்தளிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் யூதா வம்சத்துல ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டாலும் இந்த அத்தாலியால குறித்து கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க. அத்தாலியால குறித்து வேதத்துல நம்ம இப்ப எடுக்க வேண்டாம். நீங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22, 23 ஆகிய 2 அதிகாரங்களை வாசிக்கும் போது யூதா வம்சத்துல அத்தாலியால் என்கிற ஒரு ஸ்திரீ எழும்பி வந்து ஏறக்குறைய 6 வருஷம் ஜனத்தை அரசாட்சி செய்யறா. 6 வருஷம் அமைதலே கிடையாது. பைபிள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவளை பட்டயத்தால கொன்ற பின்புதான் நகர் அமெரிக்கா ஆயிடுச்சுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப 6 வருஷம் அவளுடைய தந்திரமே என்ன அப்படின்னா எங்க இருந்து வந்த அப்படின்னா சாலமோனுடைய ராஜ்யபார காலத்துக்கு பிற்பாடு ரெகோபெயாம் அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜ்யபாரத்துக்குள்ளே கடந்து வருகிறான். அப்ப ரெகோபெயாமுடைய நாட்கள்ல தான் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை கர்த்தர் எழுப்புகிறார். அப்பதான் ராஜ்யம் 2 பிரிக்கப்படு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரெகோபெயாம் முதியோருடைய ஆலோசனை தள்ளிவிட்டு அவன் சமூகத்தில் வளர்ந்த ராஜ அரண்மனையில் வளர்ந்த அந்த வாலிபருடைய ஆலோசனை கேட்டதுனால அங்க ராஜ்யம் 2 பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது கர்த்தரால் தான் நடக்கு. 10 கோத்திரம் யெரொபெயாமிட்டையும் 2 கோத்திரம் ரெகோபெயாமுக்கு கடந்து வரதை நீங்கள் நானும் தெளிவா அந்த பகுதியில் வாசிக்க முடியும். அதை தொடர்ந்து ஏற்படுற ராஜ்யங்களை பார்த்தீங்கன்னா வடதேச ராஜ்யம் தென் தேச ராஜ்யமாய் கடந்து போகுது. வடதேச ராஜ்யத்துல தான் ஆகாப் என்கிற மனுஷன் வர்றான். ஆகாப் அவனுடைய மனைவி யேசபேல். இவங்களுக்கு பிறக்கிற ஒரு பிள்ளை தான் யார் அப்படின்னா அத்தாலியால். இந்த அத்தாலியால இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தான் போய்கிட்டு இருந்தாங்க. இங்க அதிகமா உள்ள வரமாட்டாங்க. ராஜ்யம் 2 பிரிக்கப்பட்டுட்டு. ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னா ஆகாபுக்கும் யோசபாத்துக்கும் ஒரு உறவு வந்துட்டு சம்பந்தம் வந்த உடனே இப்ப யோசபாத் தன்னுடைய குமாரனாகிய யோராமுக்கு இங்க பொண்ணு எடுக்கிறான். எங்க ஆகாபுடைய குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறான். யூதா வம்சத்துல இருக்கிற இந்த யோசபாத் இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆகாபுடைய குமாரத்திட்ட பொண்ணு எடுத்து அந்த அத்தாலியால யோராமுக்கு முடிச்சு கொடுக்கறத நீங்க வேதத்துல பார்க்க முடியும். இதை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் அல்லது முதல் வசனத்துல பார்க்கும்போது அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலதான் அந்த ஏசபேலுடைய குமாரத்தியாகிய அத்தாலியால் இங்க வந்து அவ தந்திரமா வந்தா. அப்ப அத்தாலியால் மற்றும் இந்த யோராம் இவங்களுக்கு பிறக்கிற அகசியா மரித்த உடனே இந்த அத்தாலியால் எழும்பி ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டால் யூதா ராஜ்யத்துல. இப்ப இந்த பெரும் கொந்தளிப்பை அமர்த்தும் போதுதான் அங்க அமைதல் உண்டாகி ஜனங்கள் தேவனுக்கு உத்தமமாய் மாறின ஒரு சூழ்நிலையை ஆசாரியனாகிய யோய்தாவின் நாட்களிலே கர்த்தருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் எப்படி ஆயிட்டா? அமெரிக்கை ஆயிற்று.
அப்படின்னா நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப அவளை கொல்றதுக்கு முன்னால வரைக்கும் நகரத்துல என்ன கிடையாது? அமெரிக்கை கிடையவே கிடையாது. பைபிள் அப்படிதான் காண்பித்து கொடுக்கு. அப்ப பட்டயத்தினால் அவ மேற்கொள்ளப்படணும். ஒரு ராட்சசி போல பொல்லாத ஒரு ஸ்திரீ. அவளை குறித்த சுபாவங்கள் எல்லாம் பாருங்க. தன் சொந்த பையன் துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு அவ ஆலோசனைக்காரியா இருந்தாலாம். அதே 2 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ராஜ குலத்தில் உள்ளவங்க எல்லாம் கொல்ற ஒரு கொலைகாரியா இருக்கிறா. யோவாஸ் அவங்க ராஜாவாக்குற சமயத்துல இவ துரோகம் சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவ கூவுற பொறாம இருந்துச்சு. ஆராய்ந்து பாருங்க. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 முதல் பகுதியில் வாசிக்கும் போது 7ஆம் வசனமா இருக்கும் நினைக்கிறேன். அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவள் பொல்லாத ஸ்திரீனே சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொல்லாத ஸ்திரீயின் மக்கள் அப்படின்னு அங்க சொல்லும் போது அவள் பொல்லாத ஒரு மனுஷி. அவ இன்னைக்குள்ள எனக்கும் ஒருவேளை இந்த அத்தாலியால போல நீ நிறைய அத்தாலியாக்கள் உள்ள கிடக்குறாங்க அப்படின்னா எரிச்சல், பொறாமை, பெருமை, நம்ம எவ்வளவு சத்துருக்களை தாண்ட வேண்டியது இருக்கு பாருங்க. எவ்வளவு கொந்தளிப்பு அமர்த்தப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. நம்முடைய நிலைமையை தான் கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறா. ஏதோ எழுத்தின்படியா ஒரு சில போராட்டம் வருது, பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க போயிடாதீங்க. உண்மையாகவே இந்த கொந்தளிப்பை நான் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையில கோபம் என்ன செய்யுதுன்னா என்னை கொந்தளிக்க வைக்கி. அது ஒரு கொந்தளிச்சுட்டு கிடக்கு. என்ன அப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, பொறுமை இல்லை. அதனாலதான் அநேக சத்தியங்களை நம்ம படிக்கிறோம். பாவத்துக்கு செத்துட்டோம் அப்படின்னா எத்தனை அடி அடிச்சாலும் செத்த பிரேதம் என்ன செய்யாது? அசைவே செய்யாதே. அப்ப இதெல்லாம் பேச்சு தானா? நீங்க அப்படியே உள்ள சத்தியத்துக்குள்ள வர 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 என்ன நாளடைவில் பாத்தீங்கன்னா நீங்க 10 முறை கோபப்படுற ஆள் இப்ப 2 முறை ஆக்கிடுவீங்க. கொஞ்சமா குறைஞ்சிடும். நீங்க பார்த்தால ஆச்சரியப்படுவீங்க. தேவன் நடத்துகிற பாதை அப்படிதான். நீங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சு பாருங்க. நான் ஒண்ணுமே கிடையாது, கர்த்தருடைய இரக்கத்தினால இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டாலே மாம்சம் 0 தான். இந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தணும். அதனாலதான் அந்த பாவங்களை கண்டித்து உணர்த்தி கர்த்தர் பேசும்படி என்னை நடத்துகிறது. நான் ஆவியில உணர்கிறேன். இன்னைக்கு பாவத்தை விளையாட்ட நினைக்காங்க. அது கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு சமாதானம் கிடையாது. பைபிள் சொல்லுது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த பாவம் தான் ஒரு மனுஷனை அலக்கழிகி. மனுஷன் பாவ சுபாவத்துக்கு இடம் கொடுத்து, அந்த பாவங்களுக்கு இடம் கொடுத்து, துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுத்து, அக்கிரமங்களுக்கு இடம் கொடுக்கிறதுனால அவனுக்குள்ள அமைதல் இல்லை. நீதிமொழிகள் அப்படிதான் வாசிக்கிறோம். அவனுக்குள்ள அமைதல் இல்லை. அதனாலதான் நீங்க வேதத்துல தெளிவா வாசித்து பாருங்க. அத்தாலியால அங்க க்ளோஸ் ஆகுறா. அவளை பட்டயத்தால கொல்ற அப்படின்னா வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தினால இந்த அத்தாலியால போன்ற இந்த சில சுபாவங்களை கொல்லும் போதுதான், அதை மேற்கொள்ளும் போதுதான், அந்த பொல்லாத அவயவங்களை அழித்து போடும் போதுதான். கொலோசியர் 3 வாசிக்கிறோமே. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபச்சார, மோகம், அசுத்தம் இவையெல்லாம் நடப்பிக்கக்கூடிய அந்த அவயவங்களை அழித்து போடுங்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? அப்ப இந்த காரியத்தை நம்ம செய்யும் போதுதான் நமக்குள்ள ஒரு அமைதல் உண்டாகுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால்தான் அவங்க நடக்க வேண்டிய வழி எல்லாம் அவங்களுக்கு யோய்தா மூலமா ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. அதை தொடர்ந்து தான் பல காரியங்கள் அங்க நடக்கு. ஆலயம் பழுதுபாக்கப்படுது. ஆலயத்தில் மகிமையான காரியங்கள் எல்லாம் செய்யப்படுது. யோய்தாவுடைய காலம் ஃபுல்லா நீங்க பார்த்து பாருங்க. பைபிள் அழகா இருக்கு. அவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தாங்க. அப்ப எப்பந்தான் இந்த காரியம் நடக்கு அப்படின்னா, அந்த கொந்தளிச்சிட்டு இருந்த அந்த சத்துருவை அங்க அழிக்கிறாங்க. கொந்தளிக்கிற சத்துரு என்ன செய்யப்படுறான்னா அமர்த்தப்படுகிறான். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோனாவின் புஸ்தகத்துக்கு வரும்போதும் கூட யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கும்போது யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். அப்பொழுது சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அடங்குது, அமருகிறது. பாருங்க, யோனாவை எடுத்து எங்க போட்டணும்? எந்த யோனா பாத்தீங்களா? கீழ்ப்படியாத யோனா. சாயல் அப்படியே வெளியே போடும்போதுதான், அதை மூழ்கடிக்க ஒப்பு கொடுக்கும் போதுதான், அது இடமே தெரியாத அளவுக்கு மூழ்கடிக்க ஒப்பு கொடுக்கும் போதுதான் இங்க அது வரைக்கும் இருந்த கொந்தளிப்பு இப்ப என்ன செஞ்சுட்டு அமர்ந்துட்டு பாருங்க. பைபிள் அழகா சொல்லுது. வேணா வாசிக்க கேட்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்ப அது வரைக்கும் ஒரு கொந்தளிப்பு, கப்பலே உடையிற அளவுக்கு பயங்கர ஒரு கொந்தளிப்பு. ஆனா எப்போ அந்த யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போடுறாங்களோ, இதான் ரெவல்யூஷன். தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுற ஒரு மனுஷன், விலகி போன ஒரு மனுஷன்,
கீழ்ப்படியாமின் சாயல், முரட்டாட்டம் இருந்துச்சு. நிறைய நேரங்கள்ல கப்பல் அப்படியே உடையிற மாதிரி வந்துச்சு, நம்ம வாழ்க்கையை உடையிற மாதிரி தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அப்ப மேலோட்டமா தான் பார்ப்பாங்க. நீ மேலோட்டம் பாத்துறாங்க, கப்பல் அங்க பிரச்சனை கிடையாது, யோனா தான் அங்க பிரச்சனை. யோனாவை எடுத்து இங்க போட்ட உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு என்ன செஞ்சுட்டான், அமர்ந்தது. இந்த அமெரிக்கா தான் பைபிள்ல வாசிக்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி என்ன செய்யறாரா, அமர்ந்து கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அமர்ந்த தண்ணீர், இதுதான் கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருந்தா இப்படிதான் நம்மளை நடத்துவா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில நம்மை நடத்துகிறாரா. இந்த கொந்தளிப்பு எல்லாம் நீங்கட்டும். இருதயத்தில் இருக்கிற சில, அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா இந்த செய்தியின் தலைப்பை நான் கொடுக்கல, சாங்க எனக்கு சொல்ல முடியல, ஆனா சில ஆலோசனை நான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப அதிகமா பாரப்படுறேன். எப்படியாகிலும் கரை வந்து சேரணும், எப்படியாவது அந்த துறைமுகத்தை வந்து அடையணும், அதுதான் நம்முடைய இலக்கு. அப்ப அதுக்கு முன்னால கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கொந்தளிப்பை அமர்த்த வேண்டும். யோனாவை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போகணும். அவருடைய அந்த டெஸ்டினேஷன் என்ன, நினைவே, அது கொண்டு போகணும். அப்படின்னா இங்க அந்த கீழ்ப்படியாமையை கர்த்தர் தூக்கி போடுறாருங்க, அதுதான் அவர் அனுமதிக்கிறார். அவனை கொண்டு போட்ட உடனே அங்க சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோமே, கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அவங்க தாராளமா போயிருந்திருப்பாங்க, அது வரைக்கும் பயங்கர போராட்டம். கர்த்தர் இவ்விதமாய் அந்த கொந்தளிப்பை அமர்த்த விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, யாரெல்லாம் இந்த கொந்தளிப்புக்கு இடம் கொடுத்தாங்களோ, முறுமுறுப்பு என்கிற கொந்தளிப்பு, அவிசுவாசமாய் பயங்கர சத்தமாய் பேசக்கூடிய ஒரு கொந்தளிப்பு, விசுவாசம் கடுகளும் இல்லாம நாங்க எகிப்தில் இருந்தோமே சொல்லி பழைய வாழ்க்கையை குறித்து, பழைய உலக வாழ்க்கையை குறித்து பேசி கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசி எழும்பின அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் எப்ப அமர்த்தினாரோ அப்பதான் அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க, அந்த கானான் நோக்கி அழகாக பிரயாணம் பண்றாங்க. எப்பெல்லாம் அந்த கொந்தளிப்பு வருதோ பேக் ஸ்லைடிங், பின்மாற்றத்துக்குள்ள போனாங்க. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறா. நீங்க யாத்திராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப சுருக்கமா சொல்றேன், 16வது அதிகாரத்துல ஆகாரத்துக்காக முறுமுறுக்கிறாங்க. எங்களை இங்க கொண்டு வந்துட்டு என்னங்க சாக பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொந்தளிப்பு அங்க எழும்புது. மண்ணா வந்த உடனே அந்த கொந்தளிப்பை காங்கல. நிறைய நேரம் இதை என்ன நினைச்சிருவோம் அப்படின்னா, அப்போ நம்மளை போஷிப்பாரு, அது ஒரு பகுதி, நம்ம இல்லை நான் சொல்லவே இல்லை. உண்மையில அங்க என்ன அடக்குறாரு தெரியுமா, அவங்க பசி அடக்குனார்னு நினைச்சிடாதீங்க, அதுனா நீங்க குறைஞ்ச வேத அறிவு தான் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். நீங்க பசி அடக்குனாருன்னா நீங்க மேலோட்டமா பாக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் இப்படி பார்க்கணும், அவங்க பசி அடக்குனது மட்டும் இல்ல, அவங்க முறுமுறுப்பையே அடக்கிட்டாரு. நீங்க மண்ணா வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவங்களுக்குள்ள முறுமுறுப்பு இருந்துச்சா? The moment they received the manna from heaven, they became quiet, they became calm. வேதம் அப்படிதான் சொல்லுது. 17வது அதிகாரத்துக்கு வரும்போது, யாத்திராம் 17 வரும்போது தண்ணிக்காக முறையிடுறாங்க. தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டு சொன்ன கண்மலை மேல நிப்பேன் அடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அது தன்னிடத்தை தண்ணீரை புறப்பட பண்ணும். இந்த ரெண்டுமே யாருக்கும் வானத்திலிருந்து வந்த அப்போ, இந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணி ரெண்டுமே கிறிஸ்து. அதனாலதான் சொல்றேன், இந்த கிறிஸ்து இல்லாம அங்க மும்முரம் அடக்கப்படாது. சீசர்கள் அவிசுவாசத்துல கிடக்காங்க. எப்பெல்லாம் கொந்தளிப்பு இருக்குதோ அப்பெல்லாம் அவிசுவாசம் பார்ப்பீங்க, அதான் அந்த அவிசுவாசமான நிலை. அப்பதான் கர்த்தர் அதட்டுறாரு. அவர் இருந்தா தான் காரியமே நடக்கும், அப்படி வார்த்தை அனுப்புனாதான் காரியமே நடக்கும். மண்ணா பொழிந்தாதான் கொந்தளிப்புங்கிற முறுமுறுப்பு அடங்கும். இல்லைன்னா முறுமுறுப்பு, கோபம், எரிச்சல். உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் தெரியுமா? சும்மா நம்ம சாதாரணமாக கொஞ்சமாக தாங்க எழுதியிருக்கிறாங்க, நிறைய எழுதலை, புஸ்தகம் காணாது, கொஞ்சமாக தான் எழுதியிருக்காங்க. நிறைய எழுதுனா இப்ப பாருங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் எழுதுனா எவ்வளவு வார்த்தை வந்துடும், என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. 17வது அதிகாரத்துக்கு ஒரு தண்ணி இருக்காங்க. அப்ப ரெண்டையும் பரிசுத்த வேதம் எங்க கற்றுக் கொடுக்கணும்? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது பைபிள் சொல்லுது, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான கண்மலையின் பானத்தை குடித்தார்கள், அவர்களோடு சென்ற கண்மலை கிறிஸ்துவே. எவ்வளவு அழகாக அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவ ஞான போஜனம் ஞான பானம் ரெண்டுமே கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவ நான் பருக, கிறிஸ்துவ நான் உட்கொள்ள, அவருடைய வார்த்தையை உட்கொள்ள, கிறிஸ்துவ நான் ரிசீவ் பண்ண, கிறிஸ்து எனக்குள்ளே, அவர் எனக்குள்ளே, அவர் எலும்பு, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண,
இந்த முறுமுறுப்பு எல்லாம் அடங்கிருது. இப்படி வார்த்தை எனக்குள்ள வரும்போது அந்த முறுமுறுப்புங்கிற அந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தி போட்டா. நான் யாத்திராகமம் 16 அப்படிதாங்க வாசிக்கிறேன். தேவன் கொடுத்த வெளிப்பாடு அதுதான். நான் வாசிக்கும் போது அப்படிதான் எனக்கு ஆண்டவர் காமிக்கிறாரு. மன்னாவை அவங்க பெற்ற உடனே அவங்களை நான் உடனே பாக்குறேன், முறுமுறுப்பு இல்லைங்க. முறுமுறுப்பு இருந்துச்சா? அதுக்கடுத்து முறுமுறுப்பு வர்றாங்க. மறுபடியும் மண்ணா காடை வந்தோடனே கம்ப்ளீட் ஆஃப் ஆயிருந்தாங்க. அப்ப யார் வந்தா தான் இந்த கொந்தளிப்புலாம் அமர்த்தப்படும்? வெளிப்பாடு வந்துட்டா? Like, have you received the revelation from God? யோசிச்சு பாருங்க, from especially from this passage, God, the Spirit of God is speaking to you right now. ஆராய்ந்து பாருங்க, தேவன் தெளிவா நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறாரு. இன்றைக்கு இந்த பகுதி எப்படிதான் எடுத்து பேசுவாங்க தெரியுமா? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பசியும் பட்டினியுமா இருந்தாங்க. உங்களை கர்த்தர் பட்டினியா போட்டுருவாரா? எப்பா, இதெல்லாம் கொஞ்சம் வெளிச்சந்தாமா? இதெல்லாம் குறைந்த அறிவுதான். அப்ப நானும் ஒரு கேள்வி கேட்பேன், பல கோடி மக்கள் போஷிக்கப்படுறாங்களே, அவங்கள இயேசு தேடினால தான் போஷிக்கப்படுறாங்களா? சொல்லுங்க பாப்போம். அதுக்காக தேடுறவங்களுக்கு ஆண்டு போஷிக்க மாட்டான்னு சொல்லல. இதை பிரதானப்படுத்தாதீங்க. அங்க எனக்கு பிரதானம் எது தெரியுமா? முறுமுறுப்பு அமர்த்தப்பட்டது. அதுதாங்க பிரதானம். வானத்திலிருந்து வரணும். அந்த மண்ணா வரும்போதுதான் அந்த முறுமுறுப்பு அடங்கும். நான் கடைசி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கணும் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். ஒரு பகுதி, ஒருவேளை நீ தவறா நினைச்சிடக்கூடாது. என்னன்னா, செய்தியில பல காரியங்களை கொண்டு இல்ல, ஒரே கான்செப்ட் என்னன்னா, மாம்சத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். இந்த பாவத்தை எப்படியாவது மேற்கொள்ளணும். நீங்க பாவத்தினுடைய காரியங்களை வேதத்துல நீங்க வாசிக்கும் போது எப்பெல்லாம் இந்த கொந்தளிப்பு எப்படி வருது பாருங்களேன். அம்னோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பை பாருங்களேன். நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு அதிகமா உங்களை வாசிக்க சொல்லல, எதுவும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நேரம் ரொம்ப ஷார்ட், டைம் இஸ் வெரி ஷார்ட். அதனால நான் உங்களோடு கூட அந்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நீங்க எடுத்தால் போதும். 13வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தா, அம்னோனுக்குள்ள ஒரு மோகம் எழும்புது. மோகத்தை வார்த்தையிலெல்லாம் விவரிக்க முடியாது. இட் இஸ் இன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னே சொல்லலாம், அல்லது இன்டிஸ்கிரைபபிளி கிவன் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவா கொடுக்கப்பட்டிருக்கு. மோகம் கொள்றான் அவனுக்குள்ள முதல் வசனத்துல அப்படிதான் இருக்கு. அவன் மோகம் கொள்றான். தாமார் மேல ஒரு மோகம் அவனுக்கு வருது. அது சாதாரணது கிடையாது. அவனுக்குள்ள அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு பேஷன் போல அவனுக்குள்ள ஒரு லஸ்ட் அவனுக்குள்ள இருக்கு. அதை தொடர்ந்து 2ஆம் வசனத்துல பார்த்தா, இன்னும் அது இந்த எரித தீல எண்ணெயை ஊத்துற கதையில இன்னும் அவனுக்குள்ள எரிந்து கொழுந்து விட்டு எரிது பாருங்க. ஏக்கம் கொள்றான். ஏங்க ஆரம்பிச்சுட்டு, ஏக்கம் வந்துட்டாலே தூக்கம் போயிரும். தாமார் மேல அடிச்சுட்டு இருக்கு. நான் எதுக்கு இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் நடத்தப்படுகிறேன் என்றால், சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் வேதம் சொல்லுது. அற்பமான சந்தோஷத்துக்காக நாம் நாடுகிற துறைமுகத்தை இழந்து போய்விடக் கூடாது. நல்ல கவனிங்க. சில சம்பவங்களை நீங்க பார்க்கும்போது அந்த காரியங்கள் விளங்கும். அவன் ஏக்கம் கொண்டது மட்டும் இல்ல, 2ஆம் வசனம் முடியும் போது சொல்லி, அவன் ஏக்கம் கொண்டு சிக்காயிட்டான். He became sick. பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவன் ஏக்கம் கொண்டு அடுத்து என்ன செஞ்சிட்டானா, வியாதியே வந்துட்டு. அப்போ எந்த அளவுக்கு அவன் அதுல அவ்வளவு ஒரு ஆர்வத்தை விருப்பத்தை அவன் வச்சிருப்பான் பாருங்க. அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு ஒரு ஆர்வம். இந்த உலக காரியங்கள்ல அந்த சந்தோஷத்துக்கு அவனுக்கு அவ்வளவு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளும் வாலிப தவிமாரும் இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது வெளிப்படையா காமிக்காட்டாலும் நெட்லையாவது ஏதாவது நோண்டணும்னு நினைப்பாங்க. நெட்லையாவது ஏதாவது நோண்டுவோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பவர் இருக்கும். அது பவர் பேங்க் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஓடும் நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உள்ள வருவான். சனிக்கிழமை கதையை கந்தளிப்பார். சனி ஞாயிறு வேற இப்போ சர்ச்சு இல்லையா, அப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு விட்டது தான். அப்புறம் திங்கக்கிழமை வரும்போது கொஞ்சம் உள்ள வருவாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை கூட்டம் இருக்கு. கூடுக்கு வரணும், தாவீதின் கூட்டத்துக்கு வரணும். இங்கே அல்லேலூயா சொல்ல முடியாது. பிறகு இங்கே வரலன்னா பிறகு நம்ம லைன் வேறன்னு சொல்லி நம்மளை முத்திர குத்தான் குத்திடுவாங்க. எப்படியாவது ஓடிடணும். நான் சும்மா சொல்லல. சிலருக்கு அப்படி ஒரு மாதிரி வருது அப்படின்னா மனம் திரும்பணும். அதுதான் கர்த்தர் பேசுறாரு. இந்த மனுஷனுக்குள்ள மோகம் வந்து ஏக்கம் கொண்டு வியாதியப்படுற அளவுக்கு, அவன் எந்த அளவுக்கு அந்த பாவத்துக்குள்ள போயிருக்கான் பாருங்க. ஆனா அந்த பாவம் நமக்கு நல்லா தெரியும். அவன் தாமாட்டு தவற நடக்கிறத அந்த 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது அவன் தவறா நடக்கிறான். நீங்க 15ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்கலாம். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். பாருங்க, எதை அவன் அவ்வளவு நேசிச்சானோ இப்போ மிகவும் வெறுத்தான்.
அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமா இருந்தது. நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா, அவன் வாட்ஸ்அப்ல இருக்கிறத எவ்வளவு விரும்பினானோ இப்ப அவ்வளவு வெறுத்துட்டான். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, sin gives a temporal enjoyment. நல்லா கவனிங்க, sin never gives a permanent joy. அது எப்பவுமே அது கொடுக்கிற அதாவது the joy every sin gives us is transitory. சீக்கிரத்துல கடந்து போகக்கூடியது. நீங்க அதுதான் இங்க பார்க்கணும். அம்னோன் விஷயத்துல கொஞ்சம் ஒரு சின்ன இன்பம் தான் பாருங்க, 10-15 நிமிஷத்துல அவன் மைண்டே எப்படி போயிட்டு பாருங்க. எதை மேல அவன் அவ்வளவு கொல்ல பிரியம் வச்சானோ, எது மேல அதிக ஆசை வச்சானோ, கொஞ்ச நேரத்துக்குள்ள அது மேல பயங்கர வெறுப்பு. நம்மளை நேசித்த காட்டிலும் பயங்கரமா வெறுத்துட்டானா. 17வது வசனத்தை போட்டிருக்க, வேலைக்காரனை கூப்பிடுறான், அவளை என்னை விட்டு தள்ளி கதவை பூட்டு அப்படின்னு சொல்றான். அவ எப்படியாவது உள்ள வர மாட்டாளா, அவ தனியா இருக்க மாட்டாளா, எல்லாரையும் வெளியே போய் சொல்லி கதவை சாத்தி அவள்கிட்ட தனியா இருக்கணும், நான் தனியா அந்த பாவத்தை செய்யணும். அவ்வளவு விருப்பப்பட்ட மனுஷன் இப்ப தள்ளுறான் பாருங்க. வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றான், அவளை வெளியே தள்ளு அப்படின்னே போட்டிருக்கீங்க, அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டு அப்படின்னு சொல்றான். பாவம் எவ்வளவு பாருங்க, how far அல்லது how more bitter the sin became to him. எவ்வளவு கசப்பாயிட்டு பாருங்களேன் இவனுக்கு. முதல்ல எவ்வளவு பிரியமா இருந்துச்சு, இப்ப அப்படியே. இதெல்லாம் எதுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, இதுதான் இந்த உலகத்தில் நீ சிற்றின்பம் சொல்லி உலகத்தில் உனக்கு ஒரு பேரின்பம் கூட, சிற்றின்பம் கூட உனக்கு பேரின்பமா தெரியுதா, அவ்வளவுதான். 10 நிமிஷம் கோமா பேசிட்டா சாச்சிடலாமா, 10 மினிட்ஸ் தான் அல்லது ஒரு 10 செகண்ட் தான். அப்புறம் நீங்களே யோசிப்பீங்க, ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே. அதனாலதான் ரொம்ப கவனமா ஜாக்கிரதையாய் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோகம் கொண்டு ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்ட மனுஷன், இந்த உலக இச்சை இவனை எவ்வளவு ஏமாத்திட்டு பார்த்தீங்களா. சீக்கிரத்துல குயிக்கா அவன் ஆசை எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு. இப்படிதான் ஏசாவுக்கு நடந்துச்சு. ஏசாவை குறித்தும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29, 30, 31, 34 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 29 34 வசனமாகிய கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு கூழுக்காக ஒருவேளை போஜனம். ஒருவேளை போஜனம் எவ்வளவு நேரங்க சுவையா இருக்கும்? காலையில சாப்பிட்ட லட்டு அல்ல காலையில சாப்பிட்ட இட்லி மதியத்துக்கு காணுமா? மதியம் வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்குமா? சரி, காலையில சாப்பிட்டு மறந்தே போயிடும், இட்லி டேஸ்டே போயிடும், சாப்பிட்ட அடுத்த நிமிஷத்துல போயிடும். பசி கொஞ்ச நேரம், 1 மணி நேரத்துல அடுத்த மறுபடி பசிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் சின்ன ஒரு தவற பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை இழந்துட்டா. கொஞ்சம் ஒரு அப்பத்தை கொடுத்துருக்கிறான், சில பைட்டம் கூழ கொடுத்துருக்கிறான், அவ்வளவுதான். இந்த 2 சாப்பிட்டுட்டு போனவன் திரும்பி வந்து பார்க்கான், கிடைக்கவே இல்லையே. இந்த வெளிப்பாடு அங்க கொண்டு வரார். எபிரேயர் 12, 16 மற்றும் 17 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் தேச புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணின விட்டு போட்ட சீர்கெட்ட மனுஷன் ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, ஏனென்றால் பிற்பாடு அவன் அதை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் மனமாறுதலை காணாமல் போனானா. கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி மனமாறுதலை காணாமல் போனா. ஒருவேளை போஜனம், ஒன் டைம் மீல்ங்க, ஒன் டே மீல் கிடையாது, ஒன் டைம் மீல், ஒன் டைம் ஃபுட். ஒரு வேளை போஜனத்துக்காக எவ்வளவு பெரிய மேன்மை இழந்துட்டான் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு நேரம் அது சந்தோஷமா இருந்திருக்கும் நினைக்கீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஆனா தேவன் அவனுக்குன்னு வைச்சிருந்த அந்த சேஷ்ட புத்திர பாகம், அது that is of heaven தான் நான் சொல்லுவேன். அது பரலோகத்துக்குரியது. அது மனுஷனால் நியமிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு அல்ல. It's not the principle or ordinance made by men but by God. அது பரலோகம் நிர்ணயித்தது. அப்படிப்பட்ட ஒரு மென்மையான ஸ்லாக்கியத்தை இழந்து போனான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு துறைமுகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் பரம கானானை வைத்துக் கொண்டு அவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்த அந்த பேரின்பத்தை இழந்துவிடக் கூடாது. அதனாலதான் ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவன் பிற்பாடு அதை கெயின் பண்ணிடலான்னு பாக்குறான், நடக்கவே இல்லை.
கண்ணீர் விடுறான், கவலையோடு தேடி பார்க்கான். மனம் மாறுதலை காணாமற் போனான் வேதம் சொல்லுது. யாராய்ந்து பாருங்க, நான் எந்த இடத்துல தவறிட்டேன். 2 பேதுல அப்படிதான் சொல்லப்படுது. சில கள்ள ஊழியர்கள், கள்ள மார்க்கமாய் நடக்கக்கூடிய ஆட்களை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற இடத்துல 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனமாக இருக்கும் நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்கள் விருந்துகள்ல கரைப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் சொல்லி கொடுக்கிறாரு. வேதம் இவ்விதமாய் போதிக்கிறது, ஒரு நாள் வாழ்வை இன்பமாக எண்ணி, ஒரே ஒரு நாள் இன்பம். நான் வரும்போது இந்த வார்த்தைகள் ஆண்டு இடைப்பட்டுட்டே இருக்கும் போது நான் தீர்க்கமா நான் உணர்ந்தேன், திட்டவட்டமா நான் நிச்சயித்தேன். இங்க சிலருக்குள்ள இந்த சில சிற்றின்பத்தில் மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருக்கு. அது பணமோ பொருளும் எனக்கு தெரியாது, நாடகமோ சினிமாவும் எனக்கு தெரியாது, வாட்ஸ்அப் ட்விட்டர் எனக்கு தெரியாது. நான் சில காரியங்களை விட முடியல, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உண்மையை சொல்லிட்டேன், நான் எடுத்து நான் கொண்டு வேற ஒரு செய்தி நினைக்கிறேன். அப்படியே நான் பஸ்ல வரும்போது எனக்கு டாபிக்கே மாறுது, என்னடா வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சேன். அப்ப நான் தீர்க்கமா உணர்ந்தேன், தேவன் இதை பேசணும்னு சொல்லி விரும்புகிறார். தயவு செய்துங்க இந்த சிற்றின்பத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் பைபிள் சொல்லுது. அதனால அந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, கொஞ்ச நேரம் தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. இது மட்டும் இல்ல, நீங்க வேதத்துல நிறைய பகுதியில பாருங்க, கொஞ்ச நேரம். ஆதாம் ஏவலுக்கு அது கொஞ்ச நேரம் தான் சந்தோஷம், அவ்வளவுதான். தேவனை விட்டு எவ்வளவு தூரமா போயிட்டாங்க பாருங்க. ஆபேலுக்கு கொஞ்சம், காயினுக்கு கொஞ்ச நேரம் தான். சகோதரன் தீர்த்துட்டா, முடிஞ்சிட்டு, அவன் பிரச்சனையே முடிஞ்சிட்டு. ஒரு 5 நிமிஷத்துல பண்ணியிருக்கலாம், முடிஞ்சது. அடுத்து, நீர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது சொல்றான் பாருங்க. அது அவன் 4:7 நினைக்கிறேன் சொல்றாரு, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க இயலாது, சகிக்க முடியாது. அவன் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பாதகத்துக்குள்ள போயிட்டாரு பாருங்க. ஒரு சின்ன காரியம் சொல்லி உள்ள போய் எவ்வளவு பெரிய பாதகத்துக்குள்ளே கடந்து போகிறா. அதனாலதான் கர்த்தர் இந்த சங்கீதம் 107 29 மற்றும் 30 வசனங்கள் மூலமா நம்மோடு கூட பேசுகிறா. அவர் கொந்தளிப்பை அமர்த்த வேண்டும். நமக்குள்ள அம்னோனை போல ஒரு ஏக்கம், அது தாமாரா இல்லாம இருக்கலாம். சிலருங்கள் அந்த பணத்தின் மேல, சிலருக்கு நகை மேல. நீங்க நகை ஆசை விட நம்ம பர்வத்து போயிடலாம் நினைச்சிட்டீங்களா? இந்த கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்தணுமே, உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சிலருக்குள்ள ஏக்கம். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற, யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரிதான், நீ பணாசையோடு, பொருளாசையோடு, நகாசையோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. யாரா இருந்தா என்ன, வேதம் தெளிவா காமிச்சு கொடுக்க, இதான் ஆர்டர். நல்ல கவனிங்க, இட் இஸ் தி ரைட் ஆர்டர் ஃப்ரம் காட். எது? அவர் கொந்தளிப்பை அமர்த்தணும், அங்க அமைதல் உண்டாகணும். இங்க உள்ள அப்படியே எழும்பிக்கிட்டே இருக்கு. ஐயோ, அவன்லாம் வீடு கட்டிட்டான், அவன்லாம் அவ்வளவு நகை சேர்த்துட்டான். எழும்பிக்கிட்டே இருக்கு. சிற்றின்பம் போராடிக்கிட்டே இருக்கு. ஒரே போராட்டமா இருக்கு. இந்த உலக கவலை அப்படியே, அதான் ஆண்டு சொல்றாரு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அதை நெருக்கி போடுகிறதுனால அவனும் பலனற்று போகிறான்னு சொல்லி மத்தேயு 13:22 சொல்றாரு. இப்ப உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எப்படி அவனை நெருக்குது பாருங்க. எப்படி அன்னைக்கு யோனா பிரயாணப்படும் போது கப்பலை அந்த காற்றும் அந்த கொந்தளிப்பு அப்படியே அதை ஒட்டை நெருக்குது. ஒட்டைக்கிற அளவுக்கு, ஒட்டையிற அளவுக்கு, உடையமனு தான் நினைக்காங்க, கப்பலை தான் நெருக்குது. இன்னைக்கு நம்மளை நெருக்கிக்கிட்டே இருக்கு. உலக ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை அப்படி நெருக்கிக்கிட்டே இருக்கு. வேதத்துல ஒரு பயங்கரமான ஒரு பகுதி உண்டு. வேத வசனத்தை வாச பாருங்க. எப்பவுமே தயவு செய்து உங்களுக்கு முடிஞ்சா ஒரு வசன போர்டு கூட நீங்க அதுல நீங்க தாராளமா நினைச்சலாம், நீங்க அடிச்சு வச்சுக்கலாம், வீட்டுல கூட போட்டு வைக்கலாம். அடிக்கடி இதை பார்த்துக்கங்க. ஏசாயா புஸ்தகம் 57வது அதிகாரம் 18 நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்க. ஒரு நிமிஷம் சொல்றேன். 57:17 வாசிங்க. 57:17. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் கடும் கோபமாகி அவர் என்ன செஞ்சேன்னா அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. பாத்தீங்களா எவ்வளவு தூரம் ஒரு வேதனையோடு சொல்றாரு. ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க முதல் பகுதியை கூட போடலாம், முன் பகுதி அப்படிங்கிற போட்டு கூட வச்சுக்கலாம். இந்த 57:17 எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் அடித்தேன் போடாம கடுங்கோபமாகி. பொருளாசை என்ன செய்து பாருங்க,
அப்ப யாராவது நீங்க அந்த பணத்தை நாடணும், பொருளை நாடணும், பொருள் இருக்கிற தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, பொருள் எத்தனையோ வீட்டுல எத்தனையோ பொருட்கள் இருக்கும், அத பாவம் சொல்லல. பொருள் மேல ஆசை வருது பாருங்க. அப்ப எதுக்காக கண்டிக்கிறாருன்னா, அப்ப அவருக்கு கோபம் உண்டாகுது. சாதாரண கோபம் இல்ல, கடும் கோபம். இட்ஸ் நாட் ஆங்கர் ஆஃப் காட் பட் wrath of God. பயங்கர கோபம். இந்த இப்படிப்பட்ட இந்த அந்த கவச்சியஸ்னஸ் அல்லது லெசிவியஸ்னஸ் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பாவம் தான் அவருக்கு பயங்கர கோபத்தை உண்டாகுது. கடும் கோபமாகி அடிச்சாருன்னா சாதாரணமா அடி அங்க உழுது. ஊசாவுக்கு அப்படிதான் அடி உழுது. அவர் கோபம் கொண்டவராகி அடிக்கிறாரு. இங்க கடும் கோபம். இந்த கடும் கோபப்பட்டு அடிச்சாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க அந்த அடி. இது தண்டனையா இல்லையா யோசிச்சு பாருங்க. அதுவும் பொருளாசை பைபிள் சொல்லுது, அது ஒரு அக்கிரமம்னே போட்டிருக்கு. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் அப்படின்னு எழுதுறாரு. நான் இன்னைக்கு வரும்போதுக்கு முன்னால இந்த வேதத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்தை வாசிட்டு வந்தேன். அதில் நான் பார்க்க மனாசை என்னெல்லாம் ஆலயத்தை கெடுக்கணுமோ அவ்வளவு கெடுக்கான். அவன் எதை மெயினா செய்வான் தெரியுமா? ஆலயத்தினுடைய 2 பிரகாரங்கள்ல பலிபீடங்கள் எல்லாம் வச்சு விடுறான். எவ்வளவு ஆலயத்தை கெடுக்கணுமோ கெடுக்கான். கர்த்தர் அவ்வளவு பேசுறாரு. இது நீ சபைக்கு சொல்லு. மனாசே அப்படி கெடுத்தான். என்ன செய்யறான் அப்படின்னா, ஆலயத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கான். ஆலயம்னா உடனே நீங்க மெஞ்ஞானபுரம் ஆலயத்தை நினைச்சிடாதீங்க. இதை சூப்பரா மெயின்டைன் பண்ணிடுவாங்க. டிசி மெம்பர்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பாவம், அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போவாங்க. மனம் திரும்பினா உண்டு, இந்த துறைமுகத்துக்கு வருவாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த ஆலயம், அவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள அவ விக்கிரகாராதனை எது நம்ம எல்லாருக்கும் நினைத்து படிச்சிருக்கிறோம். அந்த எபேசியர் 5:5 தெளிவா போட்டிருக்கு விக்கிரகாராதனையான பொருளாசை. அங்கேயும் போட்டிருக்கு. கொலோசியர் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:5 சொல்லப்பட்டது போல கொலோசியர் 3:5 போட்டிருக்கு விக்கிரகாராதனையான பொருளாசை. எபேசியர் சொல்லும்போது விக்கிரகாராதனை காரணாகிய பொருளாசை காரணாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. அப்ப விக்கிரகாராதனை பொருளாசைக்கு அடையாளமா சொல்லியிருக்கு. மனாசை விக்கிரகங்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினதை நான் புதிய ஏற்பாடு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்போது பொருளாசை என்கிற அக்கிரமத்தை, பொருளாசை என்கிற விக்கிரகத்தை கொண்டு வந்து இந்த சரீரமாகிய ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்துகிறேன். இந்த ரெவலேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கணுங்க. இந்த வெளிப்பாடு தான் வேணும். உடனே பாப்பீங்க, நல்லவேளை நான் செருப்பு ஆலயத்துக்குள்ள உள்ள போட்டு நடக்கல. இப்படிதான் கிடைக்கும் வெளிப்பாடு. நல்லவேளை செருப்பை கலத்திட்டு உள்ள போனேன். பிள்ளைகள் தான் சொல்லணும், மனாசைட்ட பாருங்க தீட்டுப்படுத்திட்டான், நம்ம அப்படி தீட்டுப்படுத்திட கூடாதுன்னு. இல்லைங்க, இங்க பாருங்க, இங்க எவ்வளவு செருப்பு உள்ள கிடக்கு, எவ்வளவு விளக்குமாறு கிடக்கு, எவ்வளவோ அசடுகள் கிடக்கு, எடுத்து போடுங்க. அவன் அவ்வளவு செஞ்சுட்டு எனக்கு அந்த பகுதியில வாசு பார்க்க ரொம்ப மேன்மை. அவனை சிறைப்பிடிக்க அனுப்பிட்டாரு. போயிரு பாபிலோனுக்கு போ, நம்ம பெரிய ஒரு பாபிலோன் கிடக்கு, நரகம் கிடக்கு. அதே மாதிரி நம்மளை தள்ளும் போது அவன் போற வழியில தான் என்ன பண்றான்னா, அந்த சமயத்துல கெஞ்சிரான் கர்த்தர்கிட்ட. மனஸ்தாபத்தை பார்த்தீங்களா? எனக்கு என்னன்னு தெரியல. நான் காலையில வாசிக்கும் போது மத்தியில வாசிட்டு இருக்கேன். மத்திய 21 வாசிக்கேன், 21, 28, 29 எல்லாம் வாசிக்கும் போது காலையில என்கிட்ட இப்படி இடைப்படுது. எது அப்படின்னா, அந்த இளைய மூத்தவன்ட்ட வந்து சொல்ற, நீ திராட்சை எடுத்துக்கு போனா அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போறான். எப்படி? பின்பு மனஸ்தாபப்பட்டு போறான். இளையவன்ட்ட போய் சொல்ற, நான் போகிறேன் ஐயான்னு சொல்லிட்டு அவன் போகலையா. அப்பவும் மனஸ்தாபத்தை குறித்து பேசுறாரு. சாயங்காலமும் மனாசை மூலமா மனஸ்தாபத்தை குறித்து பேசுறாரு. அவன் கெஞ்சுறான், அவரை நோக்கி கூப்பிடுறான். எவ்வளவு ஒரு பாரப்படுறான் பாருங்க. தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டது உண்மை. என்ன, நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. 2 வசனங்களை வாசித்து முடிக்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 13 மற்றும் 14. கொஞ்சம் சத்தமா மைக்ல கூட வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 33, 13 மற்றும் 14 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். மறுபடியும் அவரை கட்டி அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து அவனை உயிர்ப்பிக்கிறார் சொல்லணும். வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு அறிவு வந்துட்டு. ஏனிய பார்த்துட்டோம், இவர்தான் தெய்வம், இவர் இல்லாம ஒண்ணும் கிடையாது. அது வரைக்கும் அவன் எப்படியே இஷ்டம் போல வாழ்ந்திருக்கிறான். அவன் அந்த தேவாலயம் அப்படியே பேருக்கு தான் ஓடி இருக்கான், பேருக்கு தான் கர்த்தர்னு சொல்லிட்டு சும்மா கடந்திருக்கிறான். ஆனா அது வரைக்கும் அறியல போல. அப்பொழுதுதான் பைபிள் சொல்லுது, அப்பொழுது கர்த்தரே தேவன் என்ன செஞ்சானா பாருங்க. கர்த்தரே தேவன் என்று என்ன போட்டிருக்கு? அப்பொழுது மனாசை அறிந்தான். அவன் கெஞ்சுறான், மனஸ்தாபப்படுறான். கர்த்தர் அவனை திரும்ப கொண்டு வரும்போது தான் தெரியுது. அப்ப பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டா
தேவன் யாருங்கிறது நீங்கள் நானும் பார்க்கலாங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க பாவத்துக்காக, நீங்கள் நானும் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டேன்னா தேவனை சரியா அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது அழகா போட்டிருக்கு, கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசை அறிந்தான். அவர் அறிகிற அறிவு எப்ப வரும்னா பாவத்துக்காக மனஸ்தாபப்படணும். சும்மா கெஞ்சிதல் விண்ணப்பம் பண்ணான்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவன் அடுத்த செஞ்ச விளைவை நீங்க காரியங்களை பார்த்தாதான் அந்த காரியமே நமக்கு அடப்படும். அதான் அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்டுக்கொண்டேன். 14 வாசிக்கலாம். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களில் எல்லாம் ராணுவ தலைவரை வைத்து, அடுத்த வசனத்தை வாசிருங்க, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும், பாருங்க அந்த ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும். 14ஆம் வசனத்தின் முதல் பகுதியில் என்ன போட்டிருக்கு? எப்படி 14ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு? பின்பு மனஸ்தாபத்துக்கு பின்பு கிரியையில இறங்கிடணும். ஆமென். மனஸ்தாபப்பட்டுட்டு நீங்க இப்ப இந்த இடம் வந்து மனஸ்தாபப்படுறதுதான், கிரியை செய்ய முடியாது. இப்போ இந்த வீட்டுல போய் யார் இப்போ நாடகத்தை மாத்துறது ஓடிட்டு கிடக்குமே. இப்ப இது மனஸ்தாபப்படுறது. இப்ப இங்க இருந்து ரிமோட்ல அமைக்க முடியாது. இப்ப போய் அங்க வீடியோ யார் டெலீட் பண்றது? போய் இப்ப டெலீட் பண்ண முடியாது. இப்போ நீங்க மனஸ்தாபப்படுற நேரம் இது. இட்ஸ் டைம் டு ரிப்பென்ட் பிஃபோர் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். இது மனஸ்தாபப்படுற நேரம். இவன் மனஸ்தாபப்பட்டு தேவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே இப்ப ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு யாரும் போதிக்கல. பின்புன்னு எழுதி இருக்கு. ஆஃப்டர் வேர்ட்ஸ் அவன் என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? ஆஃப்டர் ஹிஸ் ரிப்பெண்டன்ஸ் தான். என்ன இங்க பைபிள் அப்படிதான் போட்டுருக்கு. பின்புன்னா எதுக்கு பின்பு? அவன் கெஞ்சினதுக்கு பின்பு, அவன் கெஞ்சி கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்ட பின்பு இவனால சும்மா இருக்க முடியலங்க. நம்ம எப்படிதான் இவ்வளவு பாவத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. இன்னும் வேலை பார்க்க இடத்துல சண்டை போடுறது, இன்னும் சொந்த பந்தங்களோடு ஐக்கியமாகாதது, இன்னும் போற சபையில எப்படி? இவனுக்குள்ள மாற்றத்தை பாருங்க. கர்த்தர் அறிஞ்சிட்டீங்களா நீங்க? இவன் கர்த்தர் அறிந்த உடனே அதான் பைபிள் போட்டிருக்கு, பின்புன்னு இருக்கு. வார்த்தையை விட்டுறாதீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. பின்பு அவன் என்ன செஞ்சிட்டான்னா உள்ள போய் எதெல்லாம் கட்டணுமோ அதெல்லாம் கட்டுறான், எதெல்லாம் வெட்டணுமோ அவ்வளோத்தையும் வெட்டுறான். பாருங்க அப்படிதான் இருக்கு எல்லாத்தையும். இப்ப 15 முதல்ல இருந்து வாசிருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து எல்லாம் செய்யறதுக்கு கட்டளையிடுறான் கம்ப்ளீட்டா. அப்ப ஒரு மனுஷன் கர்த்தரை அறியும் போது, அந்த ஏணியை விளங்கி கொள்ளும் போதுதான் கர்த்தர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. யாக்கோபுக்கு நீங்கள் நான் இதைத்தான் விளங்கி கொள்ளணும். யோனாவுக்கு தேவ சிந்தையே கிடையாது. அவன் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த கீழ்ப்படியாமின் சாயில உள்ள மூடும் போதுதான் கர்த்தரை நோக்கி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் என்ன இருந்ததா? புறஜாதி கூட என்ன இருந்துச்சு? புறஜாதி மக்கள் கூட தேவனை நோக்கி வேண்டிக்கிறாங்க. இவன் சும்மா இருக்கான். இவன் என்ன தூக்கத்துல எழுப்பி விட்டா சில சும்மா இருக்கிற மாதிரி மந்தமா இருக்கியா? அவனை தட்டி எழுப்பி உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள்னு சொல்றாங்க. சுவாமி ஒருவேளை இறங்குவார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது கூட அவன் வேண்டியதை செஞ்ச மாதிரி பைபிள் இல்லை. அவன் தன் பாட்டை தான் பாடிட்டு இருக்கான். தேவனை விட்டு போயிட்டு அப்படிதான் பாடிட்டு இருக்கான். எப்போ உள்ள மூங்குனானோ அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு உள்ள இருந்து கதற ஆரம்பிச்சுட்டான். அதான் ரெண்டாவது அதிகாரம், யோனா 2ஆம் அதிகாரத்தில் அவன் கதறதுல குறித்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை சுமையாகுது. அதுக்கப்புறம் தான் அவனை மாற்றுறாரு, காரியத்தை மாற்றுகிறா. இதை விளங்கி கொள்ளுங்க. மனாசை மேல கர்த்தர் இறக்கப்பட்டு அவனை மன்னிக்கிறார் பாருங்க. அவனுக்கு இறங்கி அவனை மறுபடியும் கொண்டு வந்த உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே பின்புன்னு போட்டு அது உடனே அவன் என்ன செய்யறான்? அகற்ற வேண்டியது எல்லாம் அகற்றி போடுறான். எடுத்து போட வேண்டியது எல்லாம் எடுத்து போட்டான். அகற்ற வேண்டியது எல்லாம் அகற்றி போடுறான். எதெல்லாம் புறம்பாக போடணுமோ அதெல்லாம் புறம்பாக போடுறான். என்னெல்லாம் வழி செலுத்தணுமோ அதெல்லாம் செலுத்து கட்டளையிட்டு அது அப்படியே செய்யறாங்க. தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கு இந்த மனாசை கர்த்தர் முன் வைக்கிறா. நம்ம எப்படி இருக்க இடத்துல அப்படி எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? ஒரு விசை நம்ம அப்படி முடிக்க போகிறோம். தயவு செய்து அர்ப்பணித்தான் நம்ம முடிக்கணும். நம்ம எல்லாரும் ஒரு விசை தேவ சமூகத்தில் இன்னும் ஏதாகிலும் சில பாவங்கள், இன்னும் சில மாம்ச கிரியைகள் நமக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில ஒளிந்து கொண்டிருக்குதா? ஆண்டவர்ட்ட உண்மையா மனஸ்தாபப்படுங்க. எவ்வளவு பெரிய பாவியா இருந்த இந்த மனாசைக்கும் கர்த்தர் இறங்கினார். காரணம் என்ன தெரியுமா? அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினா. கெஞ்சுதல் எப்படி தெரியுமா? ஒரு அழுக கூட வரும். கெஞ்சுதல், ஐயான்னு சொல்லி கெஞ்சிருக்கான், காப்பாத்துங்க ஐயா, செஞ்சதெல்லாம் தவறு. அந்த உணர்வு வரும்போது அவன் கெஞ்சிறான். அவன் அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் இல்ல, நீங்க மனஸ்தாபப்பட்டது மட்டும் கிடையாது.
பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான் போடல. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் இரக்கம் பெறுவானா? விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இன்னும் நம்முடைய நேரத்தை தேவனுக்கு நேராக கொண்டு வராதபடிக்கு நம்முடைய நேரத்தை திருடக்கூடிய சகல பொல்லாப்பையும் சகல மாம்சத்தின் கிரியைகளையும் வேரோடு பிடுங்கி போடுவதற்கு மனமுள்ளவன் எத்தனை பேர்? தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. யாக்கோபுக்கு முன்பாக அது காண்பிக்கப்பட்ட அந்த சொப்பனம், இந்த ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஏணி வழியாகத்தான் வர முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுப்போமா? தயவு செய்து சிற்றின்பதுக்கு இடம் கொடுக்காதீங்க. யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் காண்பித்தார், தெரியுமா உங்களுக்கு? ஒரே ராத்திரியிலே முளைக்கிற, ஒரே ராத்திரியில் அழிந்து போகிற ஒரு ஆமனுக்கு மூலமாய் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா. வேதம் சொல்லுகிறது, யோனா 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியில் யோனா அந்த ஆமனுக்கின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டார். இன்னைக்கும் கூட நாம் அப்படிதான். தேவன் அறிந்திருந்தும் தற்காலிக சந்தோஷம் தான் நமக்கு பெருசா தருது. ஆனா தேவன் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா. ஆத்ம பாரத்தை குறித்த ஒரு பெரிய பாடம் இருந்தாலும் இன்னொரு பாடத்தை நமக்கு கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இந்த பூமியில நீ பார்க்கிறது எல்லாம் சீக்கிரத்துல போயிரும்பா. இதுலயே நீ மிகவும் சந்தோஷப்பட்ட. அது மறையும் போது அவன் பாருங்க எவ்வளவு எரிச்சல் வருது பாருங்க. இன்னைக்கு நாமும் கூட இப்படிதான். அழிந்து போகிற பொண்ணு, அழிந்து போகிற பணம், அழிந்து போகிற வேலை, அழிந்து போகிற இடம், அழிந்து போகிற வீடு, இதை குறித்தே மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. மனாசை கெஞ்சினது மாத்திரம் அல்ல, அவன் பின்பு அகற்ற வேண்டிய எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு பிரயாசப்பட்டான். ஒப்பு கொடுப்போமா? இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. சும்மா சொல்லிட்டு போறது கிடையாது. அந்த இளையவனை போல போகிறேன் ஐயா சொல்லி போகல. போகிறேன்னு சொல்றது வார்த்தை, ஒப்பு கொடுத்தல். அப்பாவுக்கு முன்னால ஒரு நடிப்பு. ஆனா அதுக்கு பிற்பாடு அவன் போகல, அவன் செயல்படல. அதை தேவன் அங்கீகரிக்கல. கர்த்தர் கேட்டார், இவைகள் இருவரில் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவர்கள் யார்? இளையவனா மூத்தவனா? மூத்தவன் மாத்திரமே. மனஸ்தாபப்பட்டு பிரயாசப்படக்கூடிய தாசர்கள் கர்த்தருக்கு தேவை. ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்?